ஏமை கனிவுள்ள நெஞ்சுடனே வாழவிடு. கல்லான இதயத்தை எடுத்து விடு. எம்மை கனிவுள்ள நெஞ்சுடனே வாழவிடு. எம்மையை நாங்கள் மறக்கவிடு. கொஞ்சம் ஏனையோ துன்பம் நினைக்கவிடு. இறைவாயிதோ வருகின்றோ உன் திருவுள்ளம் நிறைவேற்ற. இறைவாயிதோ வருகின்றோ உன் திருவுள்ளம் நிறைவேற்ற. பலியன உணவை தருகின்றோ நீதம் பசித்தோர்க்கு உணவிட மறக்கின்றோ. பலியன உணவை தருகின்றோ நீதம் பசித்தோர்க்கு உணவிட மறக்கின்றோ. கடமை முடிந்தென நினைக்கின்றோ. கடமை முடிந்தென நினைக்கின்றோம். எங்கள் கண்களை கொஞ்சம் திறந்து விடு. மன்றாடுவோமாக. இறைவாயு குழந்தையின் பிரிவால் எங்கள் இதயங்கள் துயரத்தில் ஆழ்ந்துள்ளன என்பதை நீர் அறிவீரே. இக்குழந்தை ஆக்னா பசுலி உனது திருவிழப்படி வாழ்விலிருந்து பிரிந்து சென்றதை நினைத்து நாங்கள் வருந்தி அழுதாலும் இது தன் தந்தையின் வீட்டு நிலை வாழ்வில் இடம் பெற்றுவிட்டது என நம்புவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. எரிபலி போல் அவர்களை ஏற்றுக்கொண்டார். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். நூல் பிரிவு 3 இறைச்சொற்றொடர் 1 முதல் 9 முடிய. நீதிமான்களை ஆன்மாக்களின் கடவுளின் கையில் உள்ளன. கடும் தொல்லை எதுவும் அவர்களை தீண்டாது. அறிவியலிகளின் கண்களில் இறந்தவர்களைப் போல் அவர்கள் தோன்றினார்கள். நீதிமான்களின் பிரிவு பெரும் துன்பமாக கருதப்பட்டது. அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்றது பேரழிவாக கருதப்பட்டது. அவர்களோ அமைதியாக இளைப்பாறுகின்றார்கள். மனிதர் பார்வையில் அவர்கள் தண்டிக்கப்பட்டாலும் இரவாமையில் அவர்கள் உறுதியான நம்பிக்கை கொண்டுள்ளார்கள். சிறிதளவு அவர்கள் கண்டித்து திருத்தப்பட்ட பின் பேரளவு கைமாறு பெறுவார்கள். கடவுள் அவர்களை சோதித்தறிந்த பின் அவர்களை தமக்கு தகுதியுள்ளவர்கள் என்று கண்டார். பொன்னை உலையிலிட்டு புடமிடுவது போல் அவர் அவர்களை புடமிட்டார். எரிபலி போல் அவர்களை ஏற்றுக்கொண்டார். கடவுள் அவர்களை சந்திக்க வரும்பொழுது அவர்கள் ஒளி வீசுவார்கள். அரிதாள் நடுவே தீப்பொறி போல பறந்து சுடர் விடுவார்கள். நாடுகளுக்கு தீர்ப்பு வழங்குவார்கள். மக்கள் மீது ஆட்சி செலுத்துவார்கள். ஆண்டவரோ அவர்கள் மீது என்றென்றும் அரசாழ்வார். அவரை நம்புவோர் உண்மையை அறிந்து கொள்வர். அன்பில் நம்பிக்கை கொள்வோர் அவரோடு நிலைத்திருப்பர். அருளும் இரக்கமும் அவர் தேர்ந்து கொண்டோர் மீது இருக்கும்.
ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இந்த நேர மரணம் என்று சொல்ல முடியுமோ? இந்த வேளை அழைப்பு வரும் மனது சொல்லுமோ? இந்த நேரம் மரணம் என்று சொல்ல முடியுமோ? இந்த வேளை அழைப்பு வரும் மனது சொல்லுமோ? அந்த நேரம் அவன் அறிந்த பரம ரகசியம், அந்த வேளை இதயம் காணும் இறைவன் ராஜ்யம். வராத வாழ்வு வந்ததென்று உள்ளம் எண்ணிடும், பெறாத சுகங்கள் கண்டதென்று உடலும் மகிழ்ந்திடும். உள்ளம் எண்ணிடும், பெறாத சுகங்கள் கண்டதென்று உடலும் மகிழ்ந்திடும். வான் குரலொன்று அழைக்கின்ற பொழுதினிலே ஏன் மனமஞ்சுதோ? வான் குரலொன்று அழைக்கின்ற பொழுதினிலே ஏன் மனமஞ்சுதோ? எந்த நேரம் மரணம் என்று சொல்ல முடியுமோ? எந்த வேளை அழைப்பு வரும் மனது சொல்லுமோ? அந்த நேரம் அவர் அறிந்த பரம ரகசியம், அந்த வேளை இதயம் காணும் இறைவன் ராஜ்யம். தராசின் நீதி தேவன் நம்மை ஏற்றும் வேளையில் நிராசையாகும் மாயைதனை களைந்து ஏற்றுவோம். தராசில் நீதி தேவன் நம்மை ஏற்றும் வேளையில் நிராசையாகும் மாயைதனை களைந்து ஏறுவோம். வா மகளே வருவா என்றழைத்திடுவா, வான் பரிசளிப்பா. வா மகளே வருவா என்றழைத்திடுவா, வான் பரிசளிப்பா. எந்த நேரம் மரணம் என்று சொல்ல முடியுமோ? இந்த வேளை அழைப்பு வரும் மனது சொல்லுமோ? அந்த நேரம் அவர் அறிந்த பரம ரகசியம், அந்த வேளை இதயம் காணும் இறைவன் ராஜ்யம். எந்த நேரம் மரணம் என்று சொல்ல முடியுமோ? இந்த வேளை அழைப்பு வரும் மனது சொல்லுமோ? அந்த நேரம் அவர் அறிந்த பரம ரகசியம், அந்த வேளை இதயம் காணும் இறைவன் ராஜ்யம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உயிரும் நானே, என்னில் விசுவாசம் கொள்பவன் இறப்பினும் உயிர் வாழ்வார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தி நூல் பிரிவு 6 இறை வார்த்தைகள் 37 முதல் 40 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி கூறியது, தந்தை என்னிடம் ஒப்படைக்கும் அனைவரும் என்னிடம் வந்து சேருவர். என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன். ஏனெனில் என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல, என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் என்னிடம் ஒப்படைக்கும் எவரையும் நான் அழிய விடாமல் இறுதி நாளில் அனைவரையும் உயிர்த்தெழச் செய்ய வேண்டும். இதுவே என்னை அனுப்பியவரின் திருவுளம். மகனை கண்டு அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலைவாழ்வு பெற வேண்டும் என்பதே என் தந்தையின் திருவுளம். நானும் இறுதி நாளில் அவர்களை உயிர்த்தெழச் செய்வேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நாம் தரும் காணிக்கையை அன்பாயேற்பாய் ஆண்டவரே. அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயேற்பாய் ஆண்டவரே. மேலொரு வாழ்வு உண்டு என்று எம்மேலெழும் துன்பத்தை மறக்கின்றோ. மேலொரு வாழ்வு உண்டு என்று எம்மேலெழும் துன்பத்தை மறக்கின்றோ. மேலும் துன்பங்கள் அடைந்தாலும் மேன்மையின் பலியாய் தருகின்றோ. அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயேற்பாய் ஆண்டவரே. அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயேற்பாய் ஆண்டவரே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகளை புனிதப்படுத்தியருளும். உம்மிடமிருந்து இச்சிறுமி ஆக்னா பசிலி இவரை கொடையாக பெற்று மீண்டும் உம்மிடமே ஒப்படைக்கும் இவரின் பெற்றோர்கள் உமது அரசில் ஒரு நாள் இவரை மகிழ்ச்சியோடு தழுவிக்கொள்ளும் தகுதி பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் வாழ்வுக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவில் தான் மேன்மையான உயிர்ப்பின் எதிர்நோக்கி எங்களுக்கு ஒளிர்கின்றது. சாவது திண்ணம் எனும் நியதி எங்களை வருத்தத்தில் ஆழ்த்தினாலும் வரவிருக்கும் அழிவில்லா வாழ்வு இனி உண்டு எனும் வாக்குறுதி எங்களுக்கு ஆறுதல் அளிக்கின்றது.
ஏனெனில் ஆண்டவரை உம் நம்பிக்கையாளருக்கு வாழ்வு மாறுபடுகிறது என்று அளிக்கப்படுவதில்லை. இந்த மண்ணக வாழ்வின் உறைவிடம் அழிந்ததும் விண்ணகத்தில் நிலையான வீடு ஆயத்தமாய் இருக்கின்றது. ஆகவே வானகதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணை இளமர்வோர் தலைமை தாங்குவாரோடும் வான்படைகள் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி அக்களித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகள் கடவுள ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திறமை நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருஅவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பாசமிகு ஆகிய நசரேன் சூசை, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு-அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். நீர் இன்று இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட ஆக்னா பசிலி என்னும் குழந்தையை நினைவு கூர்ந்திருளும். உம் திருமகனோடு இவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்திருளும். மேலும் உயிர்த்தளம் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் உடைற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனும் எங்கள் பங்கின் பாதுகாவலுமான திருச்சிலுவை நாதர் வழியாகவே புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியது. அனைவரும் எழுந்து நின்று நம் ஆண்டவர் கற்றுத்தந்த ஜெபத்தை இணைந்து சொல்லவும். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்று நாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தொள்வீராக. என்னென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் சமாதானத்தை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் அனைவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீரே இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். என் வாழ்வின் ராகம் நீ இயேசுவே, என் வாழ்வின் பாடல் நீ இயேசுவே. என் வாழ்வின் ராகம் நீ இயேசுவே, என் வாழ்வின் பாடல் நீ இயேசுவே. என் ஜீவதாளம் உன் கோயில் சேர, உன் பாத நிழலில் சரணாகிறேன். என் வாழ்வின் ராகம் நீ இயேசுவே, என் வாழ்வின் பாடல் நீ இயேசுவே. சோகங்கள் வந்து சொந்தங்கள் போனா, நீ மட்டும் என்னை விட்டு பிரிவதில்லை. போராட்டம் என்னை சூதாடும் வேளை, உன் பார்வை
மட்டும் என்னை விட்டு பிரிவதில்லை. போராட்டம் என்னை சூதாடும் வேளை உன் பார்வை என்னை விட்டு அயர்வதில்லை. நீ மட்டும் போதும் என் ஆயுள் காலம். நீ மட்டும் போதும் என் ஆயுள் காலம். உன் வானில் என் பாடல் சிலவாகுமே. என் வாழ்வின் ராகம் நீ இயேசுவே. என் வாழ்வின் பாடல் நீ இயேசுவே. காலங்கள் தேய போராடும் வேளை உன் பாதம் நிழலாக தொடர்கின்றது. என் வாழ்வும் தாழ்வும் உனதாகும் போது என்னை ஏற்கும் நம்பிக்கை வளர்கின்றது. என் ஜீவராகம் பூபாளமாகும். என் ஜீவராகம் பூபாளமாகும். உன் வார்த்தை என் வாழ்வில் அரங்கேறுமே. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய திருவுடலையும் திரு இரத்தத்தை உணவாக உட்கொண்ட நாங்கள் நம்பிக்கையோடு உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்முடைய தூய மறை நிகழ்வுகளால் நிலைவாழ்வினை நோக்கி எங்களை வளரச் செய்ய திருவுளம் கொண்ட நீர் இவ்வுலக வாழ்க்கையின் துன்பத் துயரங்களிடையே எங்களுக்கு ஆறுதல் அளிப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். விசுவாசிகளின் வழக்கப்படி இறந்தோரை நல்லடக்கம் செய்யும் கடமை நிறைவேற்ற கூடியிருக்கும் நாம் இறைவனை பக்தியுடன் மன்றாடுவோம். அனைத்தும் அவருக்கென்றே உயிர் வாழ்கின்றன. நம் சகோதரரின் நம் சிறுமியின் உடலை நலிவுற்ற நிலையில் நாம் அடக்கம் செய்தாலும் புனிதரின் வரிசையில் இது வல்லமை உள்ளதாக உயிர் தரச் செய்வதாக. இவரது ஆன்மா புனிதரின் கூட்டத்தில் இடம்பெற கட்டளையிடுவாராக. தீர்ப்பிடும்போது இறைவன் இவருக்கு இரக்கம் காட்டுவதால் சாவே இவருக்கு மீட்பு அளிப்பதாகி பாவக்கடன் ஒழிவதாக. பிதாவிடம் இவர் அன்புறவு கொள்ள நல்லாயன் இவரை அழைத்துச் செல்வாராக. இவர் நித்திய மலரின் பரிவாரத்தில் முடிவற்ற இன்பமும் புனிதரின் தோழமையும் பெற்று மகிழ்வாராக. இறைவனின் புனிதரை துணை நிற்க வருவே. தேவனின் தூதரே எதிர்கொண்டு வருவே. இவரது ஆன்மாவை ஏற்றுக்கொண்டு உன்னதர் திருமுன் ஒப்பு கொடுங்கள். உம்மை தம்மிடம் அழைத்த கிறிஸ்து உம்மை ஏற்றுக்கொள்வாராக. தூதரும் உம்மை ஆபிரகாமின் மடியில் கொண்டு சேர்ப்பாராக. இவரது ஆன்மாவை ஏற்றுக்கொண்டு உன்னதர் திருமுன் ஒப்பு கொடுங்கள். நித்திய இளைப்பாற்றியை
ஆண்டவரே இவருக்கென்று அளித்திடுவீரே. முடிவில்லா ஒளிவர் மேல் ஒளிர்வதாக. உன்னதர் திருமுன் ஒப்பு கொடுங்கள். கிறிஸ்துவுக்குள் இறந்த அனைவரோடும் இவரும் இறுதி நாளில் உயிர்த்தெழுவார் என்னும் உறுதியான நம்பிக்கையுடன் இரக்க மிகுந்த தந்தையே, உம்முடைய கைகளில் எங்கள் சிறுமியின் ஆன்மாவை ஒப்படைக்கின்றோம். எனவே ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுக்கு தயவாய் செவிசாய்த்து உம் அன்பு பிள்ளையின் இவருக்கு பேரின்ப வீட்டின் கதவுகளை திறந்திரணும். மேலும் இங்கிருக்கும் நாங்கள் அனைவரும் கிறிஸ்துவை சந்தித்து உம்மோடும் எந்நாளும் ஒன்று சேர்த்திருக்க மட்டும் விசுவாசம் நிறைந்த சொற்களால் ஒருவரை ஒருவர் தேற்றிக்கொள்ள செய்திடணும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தந்தை, மகன், தூயாவியின் பேராலே ஆமென். நம் அன்பு சிறுமி ஆக்னா பஸ்லி இவ்வுலக வாழ்விலிருந்து தம்மிடம் அழைத்துக் கொள்ளையெல்லாம் உள்ள இறைவன் திருமணம் கொண்டதால் இவர் உருவான மண்ணிற்கு திரும்பிச் செல்லும்படி இவர் உடலை நிலத்திற்கு கையளிக்கின்றோம். ஆயினும் இறந்தோரிடமிருந்து தலைப்பேராக உயிர்த்தெழுந்த கிறிஸ்து தாழ்வுக்குரிய நம் உடலை மாட்சிக்குரிய தம் உடலின் சாயலாக உருமாற்றுவார். ஆதலால் நம் சகோதரியை ஆண்டவரிடம் ஒப்படைப்போம். ஆண்டவர் இவரை தம் அமைதியுடன் ஏற்றுக்கொள்வாராக. இவரது உடலையும் இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வாராக. உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார். உயிரோடு இருக்கும்போது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார் என்று உரைத்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் நம் அன்பு சகோதரி ஆக்னா பஸ்லிக்காக மன்றாடுவோம். இறந்து போன லாசருக்காக கண்ணீர் சிந்தினரே, எங்கள் கண்ணீரையும் துடைக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் சகோதரிக்கும் உடலையும் இரத்தத்தையும் வானரசின் விருந்திலும் இவரை அமரச் செய்துள்ள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் சகோதரியின் பிரிவாற்றாமையால் துயிலும் நாங்கள் விசுவாசத்தினாலும் நித்திய வாழ்வு நம்பிக்கையினாலும் ஆறுதல் பெற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் ஆண்டவர் இயேசு கற்றுத்தந்த ஜெபத்தை சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உமது திருவுளப்படி வாழ்ந்திருந்த உம் அன்பு பிள்ளை ஆக்னா பஸ்லி தம் தீய செயல்களுக்கு தண்டனை பெறாதபடி இரக்கம் காட்டியிருளும். இவரது மெய்யான விசுவாசம் இவ்வுலகில் இவருக்கு விசுவாசிகளின் கூட்டத்தில் இடமளித்தது போல் உமது இரக்கம் இவரை மறுவுலகில் வானதூதரின் கூட்டத்திலும் சேர்க்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, நித்திய இளைப்பாற்றி இவருக்கு அளித்தருளும். முடிவில்லாத ஒளி இவர் மேல் ஒளிவதாக.